இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன, அதுக்கப்புறம் இந்த யூரோப்ல எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு, அப்புறம் உலகத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சியடைய உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்வீங்கிற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல நொவோமிக்கலேவ்கா. இந்த நொவோமிக்கலேவ்காவோட சிட்டி சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் கொடியை பறக்கிட்டு வீடியோ பதிவிட்டு இருக்காங்க. லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே சில பதிவுகள் போட்டிருப்போம், ரஷ்ய வீரர்கள் கொடியை தீக்குறாங்க சில பகுதிகளில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா வெளியே நின்றுட்டு உலாதிட்டு ஒரு ரூஃப் டாப் மேல இல்லை அந்த இடத்துல வந்து கொடியை பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப செக்யூர்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இப்போ ஒரு ஒரு ஷெல்டருக்குள்ள இருந்துட்டு, அதாவது பத்திரமா ஒரு இடத்துல மறைச்சு நின்றுட்டு இது போல கொடியை விரிச்சு காட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உக்ரைனோட வீரர்கள் பாசிபிலிட்டி இருக்கு. மேபி ஸ்னைப்பர் கண்ட்ரோல் இருக்கலாம் உக்ரைனுக்கு, இல்லை அப்படின்னா ட்ரோன் கண்ட்ரோல் இருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால இது போல ஷெல்டர் எடுத்துட்டு உள்ள இருந்து பதிவுகளை போடுறாங்க. இது போல பதிவுகளை போட்டாங்க, வேற வழியில் இல்லையா. அதனால உக்ரைன் தரப்புல நொவோமிக்கலேவ்கால கொஞ்சம் முன்னேறிக்கிறாங்க அப்படின்னு ரவுண்ட் பண்றாங்க. பட் பாதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கைப்பிடிப்புல வந்துருச்சு அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. இந்த நொவோமிக்கலேவ்கால கிழக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அப்படி முன்னேறி சென்டர் வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் பாதி செட்டில்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கைப்பிடிப்புல தான் இருக்கு. சரி, இங்கதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே மேல வந்தா மிரியன்காக்கு மேல இந்த அந்த செட்டில்மெண்ட்டோட அந்த 3 ஸ்ட்ரீட்ல வந்து எட்ஜ் பொசிஷன் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது 3 ஸ்ட்ரீட் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா அந்த ரயில்வே ட்ராக்கு தாண்டி ரஷ்ய வீரர்கள் போறது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் தான். சேம் டைம் உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்கிட்டாங்க, அதே போல அவங்களும் இங்க வந்து கஷ்டம் தான். ஆனா உக்ரைனோட வீரர்கள் நினைச்சாங்கன்னா ஆர்ட்லரிக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும் உக்ரைனுக்கு. ஸோ இந்த இடத்துல பயங்கரமா தாக்குதல் பண்ண முடியும். சேம் தான் ரஷ்யன்ஸும். ஆனா இதுக்கப்புறம் இங்க இருந்து ரஷ்யன்ஸ் முன்னேறுவாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். காரணம் என்னன்னா, இப்போ ரஷ்யன்ஸ் இந்த மிரியங்காக்கும் இந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெனால் மாதிரி இருக்குதா, அதுக்குள்ள இருக்கிற இடத்துல எல்லாம் இன்னும் உக்ரைனியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதோட சப்ளைஸ் தான் பெருமளவில் கட் பண்ணதுனால இப்போ அந்த இடத்த போய் பிடிக்கிறதுக்கான முழு முயற்சியில ஈடுபடுவாங்க. அது ஃபுல்லாவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னு நினைப்பாங்க. அப்படி முன்னேறும் போது பக்கவாட்டு தாக்குதல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் கரிஸ்னாரிப்காவோட அந்த 3 ஸ்ட்ரீட்டை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ரீட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து ரஷ்யா அதே போல உள்ள சிட்டிக்குள்ள இருக்கிறவங்கள தாக்குதல் பண்றாங்க. ஏர் சப்போர்ட் அதிகமா நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இங்க இருக்க வீரர்களுக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய வீரர், உக்ரைனோட வீரர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாரு, ஏங்க ஒண்ணு ஆயுதம் கொடுங்க, இல்ல ஆளுங்களை கொடுங்க, ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்க, எங்களையாவது வர சொல்லுங்க, இங்க வந்து இவாக்குவேட் பண்ணி வர்றதுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிறது போல எப்பவுமே இதே போல ஆர்பிகால பார்த்துருவோம். பல சிட்டியில வந்து நம்ம பதிவுகளே பார்த்துருப்போம். இது போல உக்ரைனோட வீரர்கள் கண்ட கசகசம் திட்டி பெரிய மேல இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ் வந்து திட்டுவாங்க இல்லையா, அதே போல ஒரு வீரர் திட்டி வீடியோ எடுத்து போட்டுக்கிறாரு. அவர் வந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதியில் தான் இருக்கிறாரு. அவர் பிரசனர் எல்லாம் கிடையாது. இன்னும் ரஷ்யா அந்த இடத்துக்கு போகவும் இல்லை. பட் ஆனால் அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால அங்கிருந்து ஒரு மிரட்டல் எடுத்து ஒரு இது போட்டிருக்காங்க. ஏன்னா ஆயுதம் வேணும் இல்லையா, ஆயுதம் கொடுத்தாதான் நின்று சண்டை பிடிக்க முடியும். இல்லை அவங்க பேசுறது கரெக்டாக தான் இருக்கு, என்னங்க நான் மட்டும் சும்மா இங்கே நின்று என்னங்க பண்றது அப்படிங்கிறது போலதான் அவரோட கேள்வி இருக்கு. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இது இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய பதிவு. இது மட்டும் பதிவு வரல, இன்னொரு பதிவு வந்திருக்குது. அது மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு, பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அந்த பதிவுல அந்த வீரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல ஆப்ரஹாம் டேங்கை வந்து உக்ரைனுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் பிரசிடென்ட் அவர்களே, அமெரிக்காவோட அதிபர் அவர்களே. அது மட்டும் இல்லாம இந்த டேங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய கொடுங்க உக்ரைனுக்கு, நாங்க அதை தேடி தேடி ரொம்ப சடைஞ்சு போயிட்டோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை தேடிட்டே இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொண்டு வர மாட்டேறாங்க, அதனால கொஞ்சம் அதிகமா டேங்குகள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உக்ரைன் பயன்படுத்துறதுக்கு சௌரியமா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து அதை அடிக்க எங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு இருக்காங்க, இன்சென்டிவ் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதனால எங்களோட மும்பரம்லாம் அதுலயே இருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேணாம், ஒருவேளை நாங்க தாக்கி அழிக்கும் போது எங்களுக்கு செட்டில்மெண்ட் வரும் இல்லையா, அதுல 10% கமிஷன் வேணா உங்களுக்கு தரோம் ஜோ பைடன் அவர்களே அப்படிங்கிறது போல டீலிங் வேற வச்சுக்கிறாங்க. எங்க 10% கமிஷனுங்க, சும்மா விட்டுருவார ஜோ பைடன் அவர்கள்? போடு, இம்மீடியட்டா போடு, ஒரு பேக்கேஜ் போடு அப்படிங்கிறது போல செனட் சபையில சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் அவங்க திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து திருப்பி ஏப்ரல் மாசத்துல ஒரு கொண்டு வந்து வைப்போம் ஒரு எய்டு பேக்கேஜ், அதை அக்செப்ட் பண்ணி போறல ரிப்பப்ளிகன்ஸை. பட் ஆனால் இது போல சொல்லப்பட்டு வருது, உக்ரைனுக்கு திருப்பி எய்டு கொடுக்கறதுக்காக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. ரிப்பப்ளிகன்ஸ் எப்பவும் போல மறுத்துடுவாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. சரி, ஓகே, திரும்பி இந்த வீடியோ பத்திக்கே வருவோம். இதுல வந்து அது போல ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாரு. இது பயங்கர வைரலா மாறிட்டு இருக்குது, எல்லாரும் கலாச்சி தள்ளிட்டு இருக்கிறாங்க. சரி,
ஜோ பைடன் அவர்களை ரஷ்யன்ஸ் தான் கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா ஃபார்மர் சிஐஏ வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய பதிவு, சும்மா சைட்ல ஒரு ஷார்ட் மட்டும் போட்டு காட்டுறேன் அவர் என்ன சொல்றாருன்ட்டு. சிஏஏவோட முன்னாள் அனலிஸ்டா இருப்பாங்கல்ல, அவர் வந்து யூடியூப்ல இது மாதிரி பதிவுகள் போட்டிருக்கும் போது நான் சும்மா கேட்டிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல ஒரு கலாய்ச்சி விட்டாரு ஜோ பைடன் அவர்களை. என்னன்னா, ஏங்க புட்டின் வந்து சும்மாலாம் வந்து உளறிட்டு இருக்க மாட்டாருங்க, அவர் எது சொன்னாலும் தெளிவா சொல்லுவாரு, அவர் செய்யறத மட்டும்தான் சொல்லுவாரு. மத்தவங்கள மாதிரி இந்த கொலைப்படுறது இது பண்ற மாதிரி இல்லை. அவர் என்ன நம்ம பிரசிடென்ட் மாதிரி நினைச்சீங்களா? சும்மா என்ன பேசுறவங்களே தெரியாம பேசுறதுக்கு அப்புறம் நேற்றுக்கு என்ன பேசணுன்றதே தெரியாது அவருக்கு, அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா? புட்டின் அவர்கள் அப்படி கிடையாதுங்க. தெளிவா பேசுவாருங்க, கருப்பு வெள்ளை மாதிரி இருக்கணும், தெளிவா புரியும், அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்வாரு, அதுல இருந்து மாற மாட்டாரு. அதனால அவரு சும்மாலாம் உளறிட்டு இருக்க மாட்டாருங்க அப்படிங்கிறதோட கொந்தளிச்சு அவர் சைட்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. அது அது இருக்கட்டும், அந்த பதிவு ஓகே. பட் ஆனா அவரு ஒரு சைடு கலாச்சிட்டு இருக்கிறாரு, அந்த பதிவு லோட் ஆயிருக்கும். அவர் பேசுறது பார்த்தாலே நீங்க புரிஞ்சுக்குவீங்க எந்த அளவுக்கு அமெரிக்கன்ஸு அமெரிக்காவோட தற்போதைய அதிபர் ஆளுகின்ற அரசாங்கம், அதாவது ஜோ பைடன் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் மூலையும் ஜோ பைடன் அவர்கள் மேலேயும் காண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிரிட்ஜாயிலிருந்து சென்கிக்கு இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக உக்ரைனோட வீரர்கள் கொஞ்சம் அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபடுறாங்க. அப்படி இல்லாட்டா ரஷ்யன்ஸ் அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபட்டா சென்கிக்கு வாக காப்பாற்ற முடியாது, அதனால அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபடுறாங்க. இப்படி பண்ணும்போது தூக்கிட்டு வந்துக்கிறாங்க ஆப்ரஹாம்ஸ், அதை புரட்டி போட்டாச்சு. 3 ஆப்ரஹாம் டேங்க்ஸ் காலி. அது மட்டும் இல்லாம ஒரு அசால்ட் பிரீச் வெஹிக்கிளையும் தூக்கிட்டு வந்துக்கிறாங்க உக்ரைனியன்ஸ். எதுக்கு இது தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு அனலிஸ்ட் கிட்ட கொஞ்சம் குழப்பா இருக்கு. ஏன்னா அசால்ட் பிரீச் வெஹிக்கிள் வந்து ஒரு டிஃபென்ஸ் லெவனை உடச்சு போகிறதுக்கு தானே. மேபி இது ஃபுல்லாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால ட்ரூப்ஸ் கூட்டிட்டு வரதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது உக்ரைன் கிட்ட ரொம்ப அதிகமான ஆயுத தட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது, அதாவது டேங்க் தட்டுப்பாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக ஒரு ஆப்ரஹாம்ஸ் புதுசா ஒன்று காலி, ஒரு அசால்ட் பிரீச் வெஹிக்கிள் காலினா மொத்தம் 3 ஆப்ரஹாம்ஸ் 2 அசால்ட் பிரீச் வெஹிக்கிள் காலி. அமெரிக்கா கொடுத்தா நல்லா கருகி பார்பிக்யூ பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை போட்டு தள்ளுறவங்களுக்கு தனி ஒரு பெனிஃபிட், அள்ளிட்டு போறவங்களுக்கு தனி ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆக 3-2 அப்படின்ற பங்குல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தா தானே பாவம் ரஷ்ய வீரர்களுக்கு ஏதாவது சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் ஜாஸ்தியா அனுப்பிவிடுங்க அமெரிக்கா, கொஞ்சம் கொடுத்து விடுங்க ஜோ பைடன் அவர்களே, கொஞ்சம் கொடுங்க, பாவம் கேட்கறாங்க பாருங்க, கொடுத்து விடுங்க அப்படிங்கிறது நம்ம சார்பாகவும் அமெரிக்காவோட அதிபரான தற்போதைய அதிபரான ஜோ பைடன் அவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருவோம். இதை பார்த்தாருன்னு ஒரு 4-5 கொடுத்து விட்டாங்கன்னா ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இல்லையா? அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.